ஓய், பார்லர்ல இருக்க. வாட்ஸ்அப் வாட் பிளான்ஸ்? இத உன்கிட்ட நேர்ல எப்படி சொல்றேன்னு தெரியல ரவி. நல்லா யோசிச்சு ஆற போட்டு தான் சொல்றேன். ஐ திங்க் வி ஷுட் பிரேக் அப். இட்ஸ் நாட் ஒர்க்கிங் பிட்வீன் அஸ் எனிமோர். நமக்குள்ள எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி திரும்ப திரும்ப என்னால் நடிக்க முடியல ரவி. நீ எனக்கு ரொம்ப முக்கியமான பர்சன். புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஹிஸ்டாரிக்கலா எதுவும் பிஹேவ் பண்ணாத. டேக் இட் ஸ்லோ. முக்கியமா என்ன தேடி வராது. ப்ளீஸ் ஹோல்ட் ஆன். ஐம் கமிங் டு மீட் யூ. நேரில் பேசிக்கலாம். எதிர்பாராத சமயத்துல நம்மளை சேர்ந்தவங்க இறந்துட்டாங்கன்னா அது வலி. இருந்தாலும் அது அவங்க சாய்ஸ் இல்ல, அவங்க வேணும்னு இருக்கல. எதிர்பாராத சமயத்துல நமக்கு பிடிச்சவங்க நம்மளை பிரியணும்னு சொன்னாங்கன்னா அது மரணத்தை காட்டிலும் பெரிய வலி. ஏன்னா அது அவங்க சாய்ஸ். நம்ம வேணான்னு அவங்க விருப்பப்பட்டு கேக்குறாங்க. ஒருத்தவங்களோட பிரேக்கப்ங்கிறது ஒரு வாட்டி நடக்கிற நிகழ்வு இல்ல. ஒருத்தவங்களை பிரியணும்னா அட்லீஸ்ட் ஒரு 1000 வாட்டியாவது நீங்க உடஞ்சு பிரேக் டவுன் ஆகி அவங்கள பிரேக்கப் பண்ணணும். எப்பெல்லாம் அது நிகழும்னா இப்படியான நினைவுகளை மட்டும் இல்ல, வீடு முழுக்க நிறைய கரைகளையும் கால் தடங்களையும் அவன் விட்டு போயிருப்பான். அத பார்க்கும்போது மனசுல இருக்கிறதா அழிக்க முடியல, இதையாவது அழிப்போங்கிற ஆதங்கத்துல மொத்தத்தையும் தொடச்சு அப்பளுக்கு இல்லாம வீட நான் சுத்தம் செய்யும் போது அவனோட குட் மார்னிங் மெசேஜ பார்த்தே கண் முழிச்சு பழகின எனக்கு அது இல்லாம பொழுதே விடியாத மாதிரி நான் உணரும் போது, நான் கிச்சன்ல இருக்கும்போது பின்னாடி இருந்து வந்து கட்டி பிடிக்கிற அவனோட நிழல் எப்பவுமே எனக்கு முன்கூட்டியே காட்டி கொடுக்கும். நிஜம் போன இடத்துல அவன் நிழல இன்னைக்கு நான் தேடும் போது இது ஏதோ ஒரு நாளாச்சு, இந்த நாளுக்கு ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கேன்னு கொஞ்ச நேரம் நான் யோசிச்சு அப்புறம் அது அவங்க அம்மாவோட பர்த்டேன்னு ஞாபகம் வரும்போது அவனுக்கு பிடிச்ச நாட்டு நவாப்பழத்தை ஆசையா வாங்கி அத சொல்ல அவனுக்கு போனும் பண்ணி ஒரு ரிங் போனதும் உண்மை உரைச்சு அந்த காலை நான் கட் பண்ணும்போது அவனை ஈஸியா கடந்துட்டோன்னு நினைக்கிற ஒரு நாள்ல என் துணியோடு கலந்து கிடக்குற அவன் எப்பயோ விட்டுட்டு போன ஷர்ட் என் கண்ணுல படும். அவனோட மொத்த ஞாபகமும் படம் மாதிரி, அந்த சட்டை என்னவோ படத்தை காட்டுற ஸ்கிரீன் மாதிரி அதுல ஓடும். அப்போதைக்கு அது போதுன்னு மனசு கடந்து ஆர்ப்பரிக்கும் போது அவன் 6 மாசம் முன்னாடி வாங்கணும்னு நினைச்ச ஷர்ட் இன்னைக்கு ஆடி சேல்ல 60% டிஸ்கவுண்ட்னு பார்த்தும் அது வாங்க முடியாம திரும்பும் போது பேச்சு வாக்குல யாராச்சும் அவன் பேர் எடுத்தா அவனை பத்தி சொன்னா அதுக்கு எந்த சலனமும் இல்லாம நான் சிரிக்க பழகி இருக்கும் போது பிளாக் காஃபி குடிக்கும் போது அதுல இருக்க கசப்பு அவனை ஞாபகப்படுத்தும். அவன் பேசின சில கசப்பான வார்த்தைகளை ஞாபகப்படுத்தும். அதுக்காக அதை ஓரம் வைக்காம அந்த கசப்பை முழுசா எனக்குள்ள எடுத்துக்கும் போது அவனோட ப்ரொஃபைல பீப்புள் யூ மே நோன்னு ஃபேஸ்புக் எடுத்துட்டு வந்து காட்டும் போது ஹே முட்டாள் மார்க்கே அவனே எனக்கு தெரிஞ்சிருக்கலாம்னு சொல்றேன்னு மனசுல மைண்ட் வாய்ஸ் ஓடும் போது அவன் ரசனையும் என் ரசனையும் ஒன்னா கலந்திருக்கிற என் பிளேலிஸ்ட் பாட்டு அத்தனையும் டெலீட் பண்ணி நாங்க சேர்ந்து கேட்காத சேர்ந்து பாடாத புது பாட்டையா தேடி நான் கேட்கும் போது அவன் போட்டோஸ் எல்லாம் நிரந்தரமா அழியறதுக்கு 30 நாள் கெடுல இன்னும் 3 நாள் தான் இருக்குன்னு ரீசென்ட்லி டெலிட்டட் ஃபோல்டர் என்னை எச்சரிக்கும் போது போட்டோஸை மீட்டலாமா இல்ல விட்டுலாமான்னு நான் குழம்பும் போது அவனை விட உயரமா தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நான் ஆசையா அணிற ஹீல்ஸ் இனி வேண்டவே வேண்டாம், சாதா ஷூ போதுன்னு அதுக்கேத்த மாதிரி என் பாதத்தை நான் பழக்கப்படுத்திக்கிட்டத யோசிச்சு பார்க்கும்போது நான் இன்டர்வியூல செலக்ட் ஆகி என் வேலை உறுதியான விஷயத்த அவன்கிட்ட சொல்ல முடியலேன்னு தவிச்ச போதும் பார்த்து சிரிச்ச மீம் அவனுக்கு ஃபார்வர்ட் பண்ண முடியலேன்னு ஆதங்கப்பட்ட போதும் அவன் ஞாபக மூட்டையெல்லாம் பிரிச்சு ஒரு நாள் முழுக்க அதை பார்த்து அழுது இனி போதும்னு ஏறங்கட்டினதுக்கு அப்புறம் அடுத்த நாள் நான் வீடு கிளீன் பண்ணும்போது நாங்க சேர்ந்து பயணிச்ச முதல் பஸ் டிக்கெட் வேக்கம் கிளீனரால தெரியாம இழுக்கப்பட்டு கசங்கி காணாம போயிருக்கும்.
அப்படி அந்த ஞாபகத்தை அழிச்சு அந்த அரக்கனான வேக்கம் கிளீனர் எட்டி உதைச்சு தரையில புரண்டு நான் அழுத போது அவன் வாசம் போல காத்துல ஏதோ ஒண்ணு என்ன கடந்து போக ஒரு முறை, ஒரே ஒரு முறை அவன் வாசனைய முழுசா நோகிற காத்துக்கிட்டையும் என் உணர்திறன் கிட்டையும் நான் மன்றாடி கேட்ட போது கண்ணிமைகளோட முடி எப்ப உதிர்ந்து போகுதுன்னு நமக்கே தெரியாது. அந்த மாதிரி நானே உணராத தருணங்கள்ல அவன் என்னை விட்டு வெகு தூரம் போயிருப்பான். அவன் குட் மார்னிங் சொல்லாட்டியும் அது குட் மார்னிங் தான். என்ன அழகின்னு வர்ணி காட்டியும் நான் அழகிதான்னு நான் உணர்ற காலம் வரும். இந்த உறவு உனக்கு எப்ப பட்டு போச்சுன்னு தெரியல. பொய்த்து போன நம்ம உறவுல உண்மையா இருந்த நாளைய தேடுன என் வாழ்க்கையில இவையெல்லாம் இனிமையான பொழுதுன்னு எனக்குள்ள பச்சை குத்தி வச்ச விஷயம் எல்லாம் இன்னைக்கு ஆறாத திறந்த காயமா மாறி இருக்கு. ஆனா இன்னைக்கு எனக்கு இருக்கிற இந்த காயம் நாளைக்கு மறையும். புது தோல் பிறக்கும். அது காயத்தை சரி பண்ணும். புது தோல் வந்ததுக்கு அப்புறமாவது நான் புது மனுஷியா ஆவேனா? என் விருப்பம் போல ட்ரெஸ், ஸ்டில்டோ ஹில் ஷூஸ் போட்டுப்பேனா? அவனை எதிர்பார்க்காம அந்த நவா பழத்தை நானே நறுக்கி கடிச்சு சுவைச்சு பாப்பேனா? இயற்கை சொல்ற குட் மார்னிங்க காது கொடுத்து கேப்பேனா? நமக்கு பிடிச்ச புக்கும் பார்த்து ரசிச்ச படமும் கடைசியில முடிஞ்சுதான் போகும். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே முடிவு இருக்குங்கிற நிதர்சனத்தை நான் தெரிஞ்சுக்குவேனா? அவன் வருவான், வர்ணம் தீட்டுவான்னு என் உடலையும் மனசையும் அவனுக்காக திறந்து வச்சு காத்திருந்தது போதும். இனி என் லைஃப என் விருப்பம் போல நானே வரைஞ்சுக்குவேன்னு நான் நினைக்கிற நாள் வருமா? இன்னைக்கு கேட்டா என்கிட்ட பதில் இல்ல. எனக்கு தெரியாது. இந்த மாதிரி இன்னும் பல்லாயிரம் முறை நான் உடைஞ்சு அழுது புலம்பி எனக்குள்ள எஞ்சி இருக்கிற அவனை முழுசா எடுத்ததுக்கு அப்புறம் சொல்றேன் நானும் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன்னு.